வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் பொறுப்பற்ற வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் அனுரகுமார திசாநாயக்க. தொடர்ந்தும் அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள். நாட்டை முன்னேற்றும் அணி தமது என்கிறார் சஜித். பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதி ஆரம்பம். வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் 5 வருடங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்றுத்தரப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வடக்கு மாகாணம் முக்கிய கேந்திர நிலையமாக மாற்றப்படும். பல வருடங்களாக அரசியல் லாபத்துக்காக வடக்கு மாகாணம் ஒடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இளைஞர்கள் கல்வி கற்பதன் மூலம் அதன் அபிவிருத்திக்கு பங்களிக்க முடியும். யாழ்ப்பாண முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து வசதியை பெற்றுக்கொள்ளும் வகையில் சர்வதேச விமான நிலைய வர்த்தக மையமாக மாற்றப்படும். வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் இலங்கையின் உள்ளூர் தயாரிப்புகள் உலக சந்தையில் ஊக்குவிக்கப்படும். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கில் அதிகமான தொழில் முனைவோர்களை உருவாக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பற்ற வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பலாங்குளத்தை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னர் எதிர்பார்த்த தேர்தல் பெறுபேறுகளை வெளியாகும். ரணில் தோல்வியடைந்தால் மஹிந்த வெற்றி பெறுவார், மஹிந்த தோல்வியடைந்தால் ரணில் வெற்றி பெறுவார் என்ற நிலைப்பாடு நிலவி வந்தது. குடும்பத்தினருக்கிடையே ஆட்சி நிலவி வந்தது. குடும்ப ஆட்சியே நாடு வீழ்ச்சி போக்கிற்கு செல்ல காரணம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவிடம் குடும்ப ஆட்சி இல்லை. எனினும் அவருடன் நெருங்கியவர்களை பதவிகளுக்காக நியமித்துள்ளார். அந்த வகையில் அகில விராஜ் காரியவசம் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். வாகனம், வேதனம், பாதுகாப்பு, எரிபொருள், வீடு என்பன அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது. சாக்ல ரத்நாயக்க, ஆஷிமா அரசிங்க, ருவன் விஜயரத்ன, மனுஷ நாணயக்காரு ஹரின் பெர்னாட்டோ ஆகியோரும் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த 24 மணித்தியாலங்களில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு 218 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 62 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு 152 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3828 அதிகரித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் கைதான முன்னாள் காவல்துறை உதவி அத்தியஸ்தர் சஞ்சீவ மகாநாம பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மேலதிக நீதவான் மெனோதி கேவாவசம் முன்னிலையில் இவர் நேற்று பிரசன்னப்படுத்தப்பட்டார். இதன்படி சந்தேக நபர் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய சிறந்த அணி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடனே உள்ளதாக அதன் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தலவத்கொட பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். திறன், நோக்கம் மற்றும் எதிர்பார்ப்பு என்பவற்றுக்கு ஏற்ற வகையில் எமது நாட்டு இளைஞர் யுவதிகள் தங்களுக்கு விருப்பமான வர்த்தகத்தை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பம் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அரசாங்கத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் தகவல் தொழில்நுட்ப வலயத்தை ஆரம்பிப்பதற்கு நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏற்றுமதி பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுகிறது. நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய சிறந்த அணி ஐக்கிய மக்கள் கூட்டணியிலேயே உள்ளது. இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மோதல் நிலைமை உருவாகியுள்ளது. இந்த செயற்பாட்டை அடுத்து பல்கலைக்கழகம் தற்போது மூடப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார்.
சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நிலவரத்துக்கேற்ப இந்தியாவின் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ரஷ்யா, ஈராக், அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் ஆகியவற்றிடமிருந்து இந்தியா மசகு எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. குறிப்பாக 40% மசகு எண்ணெய் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. தற்போது மசகு எண்ணெய் விலை நாளுக்கு நாள் குறைந்து வந்தாலும் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைக்கப்படவில்லை. இந்த நிலையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்தால் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலை குறைக்கப்படும் என இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரகம் செயலாளர் பங்கஜ் ஜெயின் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. இதற்காக தீர்மானத்தை அமைச்சரவை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஒதுக்கத்தின் கணிசமான அதிகரிப்பு மற்றும் ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பு போன்ற காரணங்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மலேசியாவின் துன்புறுத்தலுக்கு உள்ளான 402 சிறுவர்கள் அந்த நாட்டு காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளனர். 20 சிறுவர்கள் இல்லங்களில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பில் அந்த இல்லங்களின் உரிமையாளர்கள் உள்ளிட்ட 171 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய ஆட்சியாளர்களினால் நியாயமற்ற விதத்தில் தூக்கிலிடப்பட்ட கேப்டன் எட்வர்ட் ஹென்றி போத்திஸுக்கு 109 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜனாதிபதியினால் மரணத்திற்கு பின்னரான பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய ஆளுநர் ரோபர்ட் சாமஸ் வெளியிட்ட பிரகடனத்தின் மூலம் இராணுவ நீதிபதியின் நியாயமற்ற விசாரணைக்கு பிறகு 1915 ஆண்டு ஜூலை 7 ஹென்றி போத்திஸ் தூக்கிலிடப்பட்டார். இனக்கலவரத்தை தூண்டிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கொல்லப்பட்ட போதிலும் அந்த குற்றச்சாட்டு பொய்யானது என பின்னர் தெரிய வந்தது. அந்த வகையில் இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துவதற்கும் அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அவருக்கு நீதி வழங்குவதற்குமான அமைச்சரவைக்கு பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் அவருக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பல பகுதிகளில் நேற்றிரவு வடக்கு ஒளிகள் தென்பட்டதாக பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி ஸ்கொட்லாந்து, வடக்கு அயர்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்து ஆகிய பகுதிகளில் இது அதிகமாக தென்பட்டுள்ளது. மேலும் வடக்கு நார்போக் கடற்கரை வரையிலும் வடக்கு ஒளி தென்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்துள்ளனர். எதிர்வரும் தேர்தலின் பின்னரே இலங்கை தொடர்பான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது மீளாய்வு இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. வழமையான செய்தியாளர் சந்திப்பொன்றில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஜூலி கோசாக் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் அல்லது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலைத்திட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம். அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் முன்னணி கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் சேர்த்து 1 பில்லியன் தொடர்பவர்களை பெற்றுள்ளார். சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் மற்றும் யூடியூப் தளத்தில் ஆகியவற்றுக்கு மொத்தமாக இவர் 1 பில்லியன் பின்தொடர்பவர்களை பெற்றுள்ளார். இந்த சாதனை மூலம் ரொனால்டோ சமூக ஊடக வலைத்தளங்களில் 1 பில்லியன் பின்தொடர்பவர்களை கடந்த உலகின் முதல் நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரொனால்டோ, உலகில் மிகப்பெரிய இடத்திற்கு உயர்ந்துள்ளதாக கருதுகிறேன். நான் எப்போதும் எனது குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் நான் விளையாடியுள்ளேன். என்னை நம்பி ஆதரவளித்த அனைவருக்கும் எனது நன்றி, எனது ரசிகர்களுக்கு நன்றி என்று தெரிவித்து உருக்கமாக பதிவிட்டுள்ளார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.